வணக்கம் சென்டர்பா வியூவர்ஸ், நான் உங்கள் கபிலன். நம்ம டெய்லி கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்ருக்கோம். இப்போ நிறைய எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. கரண்ட் அஃபேர்ஸ் எந்தெந்த எக்ஸாம்ஸ்லாம் யூஸ்ஃபுல்னு கேட்டிங்கன்னா, இருக்கிற எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கும் கரண்ட் அஃபேர்ஸ் ரொம்ப முக்கியம். ஆஸ் அ இந்தியன் சிட்டிசனாக இருக்கிறோம், தமிழ்நாட்டில் வாழ்கிறோங்கிறப்ப கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாருக்குமே தெரியணும். யாருமே கரண்ட் அஃபேர்ஸ் தெரியாமல் இருக்கக்கூடாது. ஸோ அந்த நோக்கத்தில் தான் நம்ம கரண்ட் அஃபேர்ஸ் எடுத்து கொடுத்துட்ருக்கோம். ஸோ இன்றைக்கி என்னென்ன மே 14 என்னென்ன இம்பார்ட்டன்ட் நியூஸு தமிழ்நாடு நேஷனல் நியூஸில் அதுமாரி எல்லா இடத்துலையும் என்னென்ன நடந்திருக்குன்னு பார்ப்போம். இதில் பார்த்தாலே தெரியும், தமிழ்நாடு நியூஸில் சுவடுகள் அப்படின்னு சொல்லிட்டு ரூபாய் 1 கோடியில் நுண்கலைகள் மின்னணு களஞ்சியம் அப்படின்னா, அதாவது இந்த ஆதி திராவிடர்கள்லாம் இருக்காங்க இல்லைங்களா, அவங்கள்ட்ட சில நாட்டுப்புற பாடல்கள் இருக்கும், சில ஆர்டிஸ்ட் இருக்கும், சில விஷயங்கள் அவங்க பெக்குலியராக ஒரு விஷயத்தில் அவங்க கைத்தேர்ந்திருப்பாங்க. அந்த விஷயத்த டிஜிட்டலாக சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கிறது தான் இந்த சுவடுகள். இது என்ன ஆகணும்னா, ஆவணப்படுத்தல் மற்றும் காப்பகப்படுத்தல், ஓகேங்களா, அதை சரி பண்ணணுங்கிறது தான். இந்த ஆதி திராவிடர் மற்றும் பழங்குடியினர் தனித்துவமான நுண்கலை வடிவங்களான வெளிப்பாட்டு நடனம், இசை மரபு, இசை கருவி முறையில் ஆவணப்படுத்தி வகைப்படுத்தி அதை எல்லாத்தையுமே டிஜிட்டல் மூலயமா சேவ் பண்ணி வைக்கணுங்கிறது தான் இந்த சுவடுகள்ங்கிறது. இதுக்கு சுவடுகள் ரூபாய் 1 கோடியில் இதை சேகரிக்குன்னு சொல்லிட்டு முதல்வர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. அதுதான் இது கரண்ட் அஃபேர்ஸு, அதுதான் இதில் சொல்லியிருக்கேன். ஆதி திராவிடர் மற்றும் ட்ரைபல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட் இருக்காங்க இல்லைங்களா, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, டிஜிட்டல் சுவடுகள்ங்கிற பேரில் அவங்களோட அந்த இதெல்லாம் டிஜிட்டல் பண்ணுறாங்க. டாக்குமெண்ட் அண்ட் ப்ரிசர்வ் த ட்ரெடிஷ்னல் பெர்ஃபார்மிங் ஆர்ட்ஸை டிஜிட்டல் பண்ணுறதுக்கு தான் இதில் சொல்கிறாங்க. எதனாலன்னா, செவரல் ஆர்ட் ஃபார்ம் ப்ராக்டிஸ் பை திராவிடர் அண்ட் ட்ரைபல் கம்யூனிட்டிஸ் என்ன பண்ணியிருக்காங்க, அவங்க பெக்குலியராக வச்சுருக்காங்க. அதை சேவ் பண்ணி வைக்கிறது தான் இதோட இது. அதாவது ஜென்ரலாக எதுக்கு அப்படின்னு எக்ஸாம்பிளுக்குன்னா, பூத கபால ஆட்டம் அந்த ஆட்டத்தை எப்படி ரெப்பாசிட்டரி பண்ண போகிறாங்க அப்படின்னா, இந்த ரிச்சுவலிஸ்டிக் பெர்ஃபார்மன்ஸ் இன் ஒன்லி இந்த ஸ்பெசிஃபிக் டெம்பிள்ஸ், ஓகேங்களா. அதனால அதோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சேவ் பண்ணி வைக்கணும். அதுக்கப்புறம் இந்த திருநெல்வேலி சம் நோட்டபிள் எக்ஸாம்பிள்ஸ் என்னன்னா, சிங்காரி மேளம் திண்டுக்கல்ல நடக்கிறது, அதுக்கப்புறம் ராதா காவடி நாகப்பட்டினத்தில் நடக்கிறது, அதுக்கப்புறம் கணியன் கூத்து திருநெல்வேலியில் நடக்கிறது, பெரிய மேளம் திருவண்ணாமலையில் நடக்கிறது, பெரும்பறை அது அந்தியூரில் நடக்கிறது, மாலை கூத்து தருமபுரியில் நடக்கிறது. இந்த மாதிரி ஒரு பெக்குலியராக இருக்கிறத ஆர்ட் ஃபார்மாக டிஜிட்டலாக சேவ் பண்ணி வைக்கிறது தான் இதோட சுவடுகள்ங்கிற ஆப்போட மெயின் விஷயம், ஓகேங்களா. அதுக்கப்புறம் இது என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டோட U5 மார்டாலிட்டி ரேட்டு அப்படின்னா என்ன, இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி தெரியும், அது என்ன U5 மார்டாலிட்டி ரேட்டுனா, இன்ஃபேன்ட்னா பச்சிளம் குழந்தைகள் பிறக்கும் போது, இது அண்டர் 5 U5னா அண்டர் 5 5 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க குழந்தையோட இறப்பு விதம் பிறப்பு விதத்தை பற்றி பேசுகிறது தான். இதில் என்ன அப்படின்னா, நம்ம தமிழ்நாட்டில் என்னென்னா டிக்ளைன் ஆயிருக்கு, அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டு டிக்ளைன் ஆயிருக்கு. எவ்வளோத்துலேருந்துன்னா 2020 8.2% இருந்தது. 1000 பேருக்கு 8.2 பேர் இறக்குற மாதிரி, அதாவது பிறக்கிற மாதிரி. ஏப்ரல் டிசம்பர் 2023 இந்த இன்ஃபேன்ட் மார்டாலிட்டி ரேட்டின் தமிழ்நாட்டில் எத்தனை அப்படின்னா 5.5. அதே இதில் கோயம்புத்தூர் மட்டும் கார்பரேஷன் என்ன பண்ணியிருக்காங்க, 3.9 இதுக்கு அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. அதாவது 1000 குழந்தைகள்ல 3.9 பேர் தான் இறக்குறாங்க, ஓகேங்களா. அது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. அண்டர் 5 மார்டாலிட்டி ரேட்டில் நின்று சைல்டு சர்வைவலு, அதுக்கப்புறம் ப்ராபபிலிட்டி ஆஃப் சைல்டு டையிங், அதுக்கப்புறம் அதாவது 5th பர்த்டே, அவங்க 5 பர்த்டே வரைக்கும் அவங்களோட நியூட்ரிஷன் லெவல் எப்படி இருக்குன்னு சொல்கிறது தான். இந்த நம்பர் ஆஃப் டெத் சில்ட்ரன் அண்டர் 5க்கு எப்படி இருக்குது அப்படின்னா 1000 லைவ் பர்த்துக்கு கம்மியாக, அதாவது 3.9 தான் இருக்குது. அதுக்கப்புறம் ஷாப் ஓப்பன் டைமிங் தமிழ்நாடு எப்படின்னா மாற்றிட்டாங்க, 24/7 இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். இந்த நேஷனல் நியூஸ் என்ன அப்படின்னா, கேர் எட்ஜ் ரேட்டிங், ஓகேங்களா. இந்த கேர் எட்ஜ் ரேட்டிங் அப்படின்னா என்ன அப்படின்னா, இது ஒரு இன்டர்நேஷ்னல் பாடி. இந்த கேர் எட்ஜிங் ரேட்டிங் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எந்தெந்த ஒவ்வொரு நாட்டிலையும் அந்தந்த ஸ்டேட் எந்த அளவுக்கு ரோல் பண்ணியிருக்காங்க, சோஷியலாக, எக்கனாமிக்கலாக, ஃபினான்ஷியலாக, அதுக்கப்புறம் குரோத்தா, டெவலப்மெண்ட்டாக, அதெல்லாம் கொடுக்கறது இந்த கேர் ரேட்டிங். அதான் பண்ணுறாங்க. இந்த வாட்டி என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, இவங்க பிரிச்சிருக்காங்க, ஓகேங்களா. எதெல்லாம் இந்த கேர் எட்ஜிங் குரூப் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேனுஃபேக்சரிங் செக்டார், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செக்டார், ஃபினான்ஷியல் சர்வீஸில், ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஸில், அதுக்கப்புறம் இந்த இதிலெல்லாம் ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டில், அட்வைசரி சர்வீஸில், ரிசர்ச் அண்ட் அனாலிட்டிக்ஸில், இதிலெல்லாம் ஒரு நாடு எந்த அளவுக்கு சிறந்து விளங்குது, ஒரு மாநிலம் எந்த அளவுக்கு சிறந்து விளங்குதுன்னு சொல்லுவாங்க. இந்த கேர் ரேட்டிங் இன்னைக்கு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா,
இந்தியாவில் யார் பெர்ஃபார்மிங் டாப்பாக பண்ணுறாங்க அப்படின்னா மகாராஷ்டிரா, குஜராத், கர்நாடகா. ஓகேங்களா, இவங்கெல்லாம் ஃபர்ஸ்ட் இடத்துல இருக்காங்க குரூப் ஏ குரூப் பின்னு. அதில் இவங்கெல்லாம் பெரிய, அதாவது லார்ஜ் மாநிலம், டிஸ்ட்ரிக்ட், அதாவது ஸ்டேட்டுன்னு சொல்லலாம். அதில் யார் லாஸ்ட்டாக இருக்காங்க அப்படின்னா லாஸ்ட்டில் பீகார் இருக்குது. ஓகேவா, பீகார் தான் அதில் லாஸ்ட்டாக இருக்குது. இதில் குரூப் பியில் ஃபஸ்ட்டு கோவா, இவங்களாம் சின்ன மாநிலம். நார்த் பெரும்பாலும் நார்த் ஈஸ்ட் ஸ்டேட் வந்து சின்னதாக தானே இருக்கும். அதில் யார் லாஸ்ட்டாக இருக்காங்கன்னா நாகாலாந்து. இதெல்லாம் பார்த்துங்க, ஸ்ட்ரக்சர்டு ஃபினான்ஷியல் சர்வீஸ், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்லாம். இது வந்து ஃபர்ஸ்ட் யார் இருக்காங்கன்னா மகாராஷ்டிரா இருக்குது, ரெண்டாவது குஜராத், மூணாவது கர்நாடகா, லாஸ்ட் தான் பீகார். ஓகேங்களா, எத்தனை வந்து கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி இந்தியாவில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் 7 கிரெடிட்டிங் ரேட்டிங் ஏஜென்சி இருக்குது. அதில் ஒன்று தான் இந்த கிறிசில்ங்கிறது 1, கேருங்கிறது 2, ஐக்ராங்கிறது 3, ஸ்மெரியா அப்படிங்கிறது 4, பிக் ஒர்க் ரேட்டிங் 5, இந்தியன் ரேட்டிங் அண்ட் ரிசர்ச் பிரைவேட் லிமிடெட் 6, அப்புறம் இன்ஃபர்மரிக் வேல்யூவேஷன் ரேட்டிங் 7. மொத்தம் 7 கிரெடிட் ரேட்டிங் ஏஜென்சி நம்ம இந்தியாவில் இருக்குது. இதை நோட்டீஸ் பண்ணி வச்சுக்கோங்க. எக்கனாமிக் ரேங்கிங்கில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா குஜராத். ஃபிஸ்கல் பாலிசி இதில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா ஒடிசா. சோஷியல் விஷயத்தில், சமூக விஷயத்தில் யார் ஃபர்ஸ்ட் இருக்காங்கன்னா கேரளா. ஓகேங்களா, அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் ஷிப் பில்டிங் பாலிசி இன் இந்தியாவில் எங்கெங்க வச்சிருக்காங்கன்னா மகாராஷ்டிரா. எதனால மகாராஷ்டிரானா மகாராஷ்டிராவில் தான் அதிகமான ஷிப் பில்டிங் பில்டு பண்ணுறாங்க. நம்மளுக்கு தெரியும், இந்த எல்என்டி இதாக இருக்கட்டும், இந்தியன் நேவி இதாக இருக்கட்டும், எல்லாமே வந்து மும்பையில் தான் வந்து அதிகமாக ஷிப் பில்ட் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற கம்பெனிஸில் தான் வந்து என்னது மகாராஷ்டிராவில் அந்த பாலிசியை விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னா இந்த பாலிசி ஷிப் பில்டிங், ஷிப் ரிப்பேர் அண்ட் ஷிப் ரீசைக்ளிங் அப்ரூவ்டு பை த ஸ்டேட் கேபினெட் ஏப்ரல் 29, 2025 இந்த பாலிசியை வெளியிட்டிருக்காங்க. இதோட எய்ம் என்ன அப்படின்னா டிரான்ஸ்ஃபார்ம் மகாராஷ்டிரா இன்டூ நேஷனல் ஹப் ஃபார் ஹிஸ் இண்டஸ்ட்ரி, எய்மிங் ஃபார் 6600 கோடி ரூபாய்க்கு இன்வெஸ்ட்மெண்ட்டை ஏற்படுத்துறதுக்கும், 40,000 ஜாப்ஸ் ஏற்படுத்துறதுக்கும், 18,000 crore இன்வெஸ்ட்மெண்ட்டை ஈர்க்கிறதுக்கும் தான் இந்த பாலிசியை வெளியிட்டிருக்காங்க. ஓகேங்களா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கார்டன். ஓகேங்களா, வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் எங்கே இதுன்னா தெலுங்கானாவில் ஆரம்பிக்கிறாங்க. அந்த கார்டனுக்கு பேர் என்ன அப்படின்னா பாபுஜி வனம். ஓகேங்களா, அந்த பாபுஜி வனம்ங்கிறவர் என்னன்னா இவர் தான் அந்த பாபுஜி. ஓகேங்களா, இவரோட பிறந்தநாள் என்னது 125வது பிறந்தநாளை பூஜ்ய பாபுஜி மகாராஜ் அவருக்கு பேரில் பாபுஜி வனம்னு சொல்லிட்டு என்ன ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன். அதாவது எனர்ஜி டிரான்ஸ்மிஷன்னா என்ன, யோகா பண்ணால் எனர்ஜி ரொம்ப அதிகமாக வரும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அதே மாதிரி தான் யோகா பண்ணுறதுக்கு அந்த ஒரு பாபுஜி வனம்னு ஒன்று ஆரம்பிக்கிறாங்க. இது எங்கே அப்படின்னா கன்ஹா சாந்தி வனம் இன் ஹைதராபாத்தில் த வேர்ல்டு ஃபர்ஸ்ட் எனர்ஜி டிரான்ஸ்மிஷன் கார்டன் இனாகிரேட்டட் ஆன் ஏப்ரல் 30, 2025. த தெமேட்டிக் கார்டன்னு சொல்லுவாங்க. கொலாபரேஷன் பிட்வீன் மினிஸ்ட்ரி ஆஃப் கல்ச்சர், ஹார்ட்ஃபுல்னஸ், 40 ட்ரீ ஸ்பைஷஸை அவங்க வைக்கிறாங்க. அது வந்து என்ன பண்ணுது, அப்சார்பன்ட் ரேடியேட்டு பிரான் ஹவுட்டி யோஜிக் டிரான்ஸ்மிஷன். ஓகேங்களா, இது வந்து 125 பிறந்தநாள் யாருக்கு அப்படின்னா ஆனிவர்சரி ஆஃப் பூஜ்ய பாபுஜி மகாராஜ் அவரை ஞாபகப்படுத்தி இதை வைக்கிறாங்க பாபுஜி வனம். அதுக்கப்புறம் கேரளாவில் விழிஞ்சம் இன்டர்நேஷ்னல் டீப் ஃபயர் ஏர்போர்ட்டு வந்திருக்கு, மல்டிபர்பஸ் ஏர்போர்ட்டு, அதுதான் போர்ட்டு. ஓகேங்களா, அதாவது டீப் சி போர்ட்டு வேர்ல்டுல எங்கே ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா கேரளாவில் இருக்கிற இந்த விழிஞ்சம்ங்கிற இதில் தான். அதுக்கப்புறம் விழிஞ்சம் இன்டர்நேஷ்னல் சீ போர்ட்டு திருவனந்தபுரத்தில் ஃபர்ஸ்ட்டு, இந்தியாவிலே ஃபர்ஸ்ட்டு அண்ட் டீப் வாட்டர் கண்டெய்னர் டிரான்ஸ்ஷிப்மெண்ட் போர்ட்டு இதுதான். ஓகேங்களா, இந்த ஒடிசா ஸ்டேட் வந்து என்ன லான்ச் பண்ணியிருக்கு, சஜோக் இனிஷியேட்டிவ் அர்பன் போர் ஸ்கீமை அவங்க ஓப்பன் பண்ணி இருக்காங்க. அதுக்கப்புறம் ஜார்க்கண்டில் பலாமு டைகர் ரிசர்வ்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. இந்த பலாமு டைகர் ரிசர்வ் இதுதான். ஓகேங்களா, ஜார்க்கண்டில் பலாமு டைகர் ரிசர்வ் எங்கே இருக்குன்னு கேட்டாங்கன்னா ஜார்க்கண்ட்னு சொல்லணும். ஜார்க்கண்ட் யாரோட ஊர் அப்படின்னா அதாவது 7 யார் 7 அப்படின்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் கிங் சிஎஸ்கே 7 சொல்லுவாங்க இல்லைங்களா, தோனியோட ஊர் தான் ஜார்க்கண்ட். ஓகே, ஆந்திரப்பிரதேஷ் எதுக்கு சொல்கிறாங்க அப்படின்னா இந்த ஸ்டேட் அனௌன்ஸ் பண்ணியிருக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் யாருக்கு வந்து விதிக்கக்கூடாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபென்ஸில் வேலை பார்க்குறாங்களா, ஆர்மி, சிஆர்பிஎஃப், சிஎஸ்எஃப், நேவி, ஏர்ஃபோர்ஸில் அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி டேக்ஸ் கிடையாது, அதுலேருந்து விலக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆந்திரப்பிரதேஷ் சொல்லியிருக்கு. அதுக்கப்புறம் டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டியா எதோ உருவாக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா எது ஆந்திராவோட கேபிட்டல் என்ன, அமராவதியை
கொடுக்குறாங்க. இந்த ஆந்திர பிரதேஷ் லான்ச்சஸ் இந்தியா ஃபர்ஸ்ட் டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டி கிரியேட்டர் லேண்டு. அதாவது சீஃப் மினிஸ்டர் சந்திரபாபு நாயுடு இருக்கார் இல்லைங்களா, அவர் லான்ச்சு கிரியேட்டர் லேண்டுன்னு சொல்லிட்டு அமராவதியில் ஒன்று ஆரம்பிக்கிறாரு. ஓகேங்களா. இந்த ஆம்பிச்சியஸ் 10,000 கோடி ரூபாய் டிரான்ஸ்மீடியா என்டர்டைன்மெண்ட் சிட்டிக்காக அவர் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி உருவாக்குறாரு. அதுக்கப்புறம் ஆப்ரேஷன் கெல்லார்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க. ஆப்ரேஷன் சிந்தூர் மாதிரி ஆப்ரேஷன் கெல்லாருங்கிறது என்ன அப்படின்னா, காஷ்மீர் வில்லேஜில் இந்தியன் ஆர்மியில் பண்ணுறது. அந்த ஒரு வில்லேஜில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, இந்த பாகிஸ்தான் டெரரிஸ்ட் அங்கே தங்கி இருந்துக்கிட்டு நம்ம இந்திய மக்களை கொல்றதுக்கு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க. அது ஐபி மூலயமா, அதாவது இன்டெலிஜென்ஸ் பியூரோ மூலயமா இந்தியன் ஆர்மிக்கு தெரிய வந்துச்சு. அவங்க என்ன பண்ணியிருக்காங்க, இதை அவங்கள தேடி பிடிச்சி கொள்றதான்னு சொல்லிட்டு ஆப்ரேஷன் கெல்லார்னு ஒன்று ஆரம்பிச்சிருக்காங்க இந்தியன் ஆர்மி என்ன பண்ணியிருக்காங்க, ஆப்ரேஷன் கெல்லார் 13 மே 2025 பேஸ்ட் ஆன் ஸ்பெசிஃபிக் இன்டெலிஜென்ஸ் ஆஃப் ராஷ்ட்ரிய டைட்டில்ஸ். ஓகேங்களா. என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, பிரசன்ஸ் ஆஃப் டெரரிஸ்ட் இன் ஜென்ரல் ஏரியா ஆஃப் ஷோக்கல் கெல்லாருங்கிறவர் அவர் உயிரோடு இருக்காருன்னு சொல்லிட்டு தான் அந்த இது. அதுக்கப்புறம் கோஸ்டல் லென்த்து டிஃபர் ஆயிருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க மினிஸ்ட்ரி ஆஃப் ஹோம் அஃபேர்ஸு. எத்தனை அப்படின்னா 7,516 கிலோமீட்டர், 7,516.6 கிலோமீட்டராக இருந்த இந்தியாவோட கோஸ்டல் லென்த்து எவ்வளோ இன்க்ரீஸ் ஆயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11,998 கிலோமீட்டர் அதிகமாக ஆகியிருக்குன்னு சொல்கிறாங்க. அதிகமாக கோஸ்டல் லென்த் உள்ள எந்த மாநிலம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குஜராத். ஓகேங்களா. குஜராத் தான் அதிகமாக கோஸ்டல் லென்த்து இருக்குது. அதுக்கப்புறம் டிஜிட்டல் அக்சஸ் ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் அண்டர் ஆர்டிகல் 21 படி ப்ரொடெக்டர் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டி. ஓகேங்களா. இந்த டிஜிட்டல் அக்சஸ் பண்ணுறது என்ன அப்படின்னா, இது ஃபண்டமெண்டல் ரைட்ஸில் சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா. அண்டர் ஆர்டிகல் 21ல் ப்ரொடெக்ஷன் ஆஃப் லைஃப் அண்ட் பர்சனல் லிபர்ட்டியில் வருது. ஸோ டிஜிட்டல் அக்சஸ். அதுக்கப்புறம் இன்டர்நேஷனல் நியூஸ் பார்த்துருவோம். அங்கோலா கண்ட்ரி என்ன பண்ணியிருக்காங்க, லுவாண்டாங்கிற இடத்துல ஜாயிண்ட் ஐஎஸ்ஏ, அதாவது இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸில் யார் சேர்ந்துருக்காங்க அப்படின்னா அங்கோலா சேர்ந்துருக்கு. அது என்ன அப்படின்னா 123வது எங்க இந்தியா. இதை யார் ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, இந்த ஐஎஸ்ஏ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் யார் ஆரம்பிச்சாங்கன்னா 2018ல் இந்தியாவும் ரஷ்யாவும் பிரான்ஸும் சேர்ந்து ஆரம்பிச்சது தான் இந்த இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். அதில் எத்தனாவது நாடா 123வது நாடா அங்கோலா இதில் ஜாயின் பண்ணியிருக்கு. ஓகேங்களா. அங்கோலாவோட கேபிட்டல் எதுன்னா லுனாடா. சோலார் எக்ஸ்பென்ஸ் அங்கோலா அமேசிங் சோலார் ஃபார்ம்ஸ் டு பவர் 3,70,000 ஹோம்ஸ். ஓகேங்களா. அதுக்கப்புறம் ஜாம்பி வல்கனோங்கிற ஒரு ஆக்டிவ் வல்கனோ எங்கே இருக்குது அப்படின்னா நார்த் கொரியாவில். அதுக்கப்புறம் உட்ருன்கோ வல்கனோ அப்படின்னு சொல்லிட்டு எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா பொலிவியாவில் இருக்குது. அதுக்கப்புறம் அப்பாயின்மெண்ட்ஸ் பார்த்துருவோம், அவார்ட்ஸ் பார்த்துருவோம். இந்த அவார்ட்ஸில் இவர் இருக்கார் இல்லைங்களா, இந்த பர்சன்ஸ் இருக்கார் இல்லையா, இவர் என்ன அப்படின்னா புவன் ரிபுங்கிறது இவரோட பேர். இவர் ஒரு ஃபர்ஸ்ட் இந்தியன் லாயராக இருந்துக்கிட்டு எதுக்கு அவார்டு வாங்குறாருன்னா வேர்ல்டு ஜூரிஸ்ட் அசோசியேஷனில் இவர் ஒரு ஃபர்ஸ்ட் அவார்டு வாங்குறாரு. ஓகேங்களா. இந்தியாவை சேர்ந்த முதல் ஆள் புவன் ரிபு. ஃபார்மர் டிஃபென்ஸ் செக்ரட்டரி அஜய் குமாருங்கிறவர் என்னென்ன யூபிஎஸ்சி சேர்மனா இன்று நியமனம் செய்யப்பட்டிருக்கிறாரு. யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் ஆஸ் பர் ஆர்டர் இஷ்யூட் பை த யூனியன் மினிஸ்டர் ஆஃப் பர்சனல், அவர் மூலயமா இன்னைக்கு அவரை அப்பாயின்மெண்ட் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் வைஸ் சீஃப் ஆஃப் இந்தியன் ஏர்ஃபோர்ஸாக இருக்கிற யார் நியமனம் பண்ணியிருக்காங்கன்னா நர்மதேஸ்வர் திவாரிங்கிறவரை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கு முன்னாடி இவங்கெல்லாம் யார் அப்படின்னா, இப்போ ஆப்ரேஷன் சிந்தூர்னு சொல்லிட்டு பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் வார் நடந்துக்கிட்டு இருக்கு. அதில் இவங்களோட ரோல்லாம் மிகப்பெரியது. ஏன்னா ஆர்மி, நேவி, ஏர்ஃபோர்ஸ் எல்லாருமே அதில் ரோல் பண்ணி நம்மளை இந்தியாவோட இறையாண்மையை காப்பாற்றிட்டு இருக்காங்க. இவங்கெல்லாம் தான் ரியல் ஹீரோஸ். இவங்கெல்லாம் யாருன்னு இவங்கெல்லாம் தெரியணும். ஆர்மியோட சீஃப் யார் அப்படின்னா உபேந்திர திவேடி, இவர் தான் அவர். அதுக்கப்புறம் நேவியோட சீஃப் யார் அப்படின்னா தினேஷ் கே திரிபாதி, அதுதான் இவர். அதுக்கப்புறம் ஏர்ஃபோர்ஸோட சீஃப் யாருன்னா அமர்பிரீத் சிங். இவங்கெல்லாம் இந்த முப்படையோட சீஃப்ஸு. இந்த 3 படைக்கும் சேர்த்து ஒருத்தவர் சீஃபாக இருக்கிறாரு. அவர் யார் அப்படின்னா சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அவங்க பேர் என்ன அப்படின்னா அனில் சௌஹான். ஓகேங்களா. அனில் சௌஹான்ங்கிறது அவரோட இவர் தான் அது அனில் சௌஹான். போன வருஷம் கூட ஒருத்தர் சீஃப் டிஃபென்ஸாக இருந்துட்டு எங்க இதில் ஏர் கிராஷில், அதாவது ஹெலிகாப்டர் கிராஷில் இருந்தார் இல்லைங்களா ஊட்டிக்கிட்ட. அதுக்கப்புறம் இவர் பொறுப்பேற்றிருக்கிறாரு அனில் சௌஹான். அதுக்கப்புறம் ஓவர்சீஸ் நேஷனல் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்னஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு இதில் நம்ம இந்தியா கலந்துருக்கு.
அந்த இதில் வந்து யார் வந்து சேர்மனாக வந்து அந்த கமிட்டியில் இருக்கா அப்படின்னு பார்த்தா அமித்ஷா. இவர் இந்தியாவோட ஹோம் மினிஸ்டர். ஓகேங்களா. இந்த நேஷ்னல் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் ஆக்ட் எப்போ ஆரம்பிக்கப்பட்டது அப்படின்னா 2005 அதுதான் இதில் கொடுத்துருக்கு. இந்த நேஷனல் ஓவர்சீஸ் நேஷனல் டிசாஸ்டர் ப்ரிப்பேர்ட்னஸோட கமிட்டியோட சேர்மனாக யாரை வந்து நியமனம் பண்ணியிருக்காங்க அப்படின்னா அமித்ஷாவை நியமனம் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் புக்ஸ் அண்ட் ஆத்தர்ஸ் வந்துடும். என்ன அப்படின்னா ஹரியானோட கவர்னர் இருக்கார் இல்லைங்களா, அவரு ஒரு புக் எழுதியிருக்கார். அந்த புக்கு பேர் என்ன, ஜனதா கி கஹானி. அவரு எதை பத்தினா அவரோட ஒரு ஆட்டோ பயோகிராஃபி எழுதியிருக்கிறாரு. அவரு ஹரியானோட கவர்னர் பேர் என்ன, பந்தாரு தத்தாத்ரேயாங்கிறவரு அவரோட பேரு. அவர் என்ன பண்ணியிருக்காருன்னா ஜனதா கி கஹானிங்கிற அவரோட ஆட்டோ பயோகிராஃபியை புக்காக எழுதியிருக்கிறாரு. அதுக்கப்புறம் ஸ்போர்ட்ஸ் நியூஸ் பார்த்துறோம். என்ன அப்படின்னா ஏஷியன் கேம்ஸ் 2026 எங்கே நடக்க போகுதுன்னா ஜப்பானில். இதில் 2 விளையாட்டை புதுசாக சேர்த்துருக்காங்க. அந்த விளையாட்டு பேர் என்னன்னா மிக்சடு மார்ஷியல் ஆர்ட்ஸ், எம்எம்ஏன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கிரிக்கெட்டை சேர்த்துருக்காங்க. இது 2020 கப்பு தான் வந்து இதில் இடம்பெற போகுது. ஒரு யோகாவா டெமோ ஸ்போர்ட்டா ஒரு சோதனை இதாக வந்து பார்க்கலான்ட்டு சொல்லியிருக்காங்க. ஏஷியன் கேம்ஸ் எப்போ நடக்க போகுது 2026 எங்கே அப்படின்னா ஜப்பானில். ஓகேங்களா. ஜப்பானில் எங்கே அப்படின்னா நகோயா அண்டு ஐச்சி அந்த இடத்துல ஏஷியன் கேம்ஸ் நடக்க போகுது. செப்டம்பர் 19 டு அக்டோபர் 4 வரைக்கும் இதை நோட்டீஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னைக்கு உண்டான ஸ்கீம்ஸ் பார்த்துருவோம். நம்ம ஆல்ரெடி இந்த ஸ்கீம்ஸு நம்ம பார்த்துருக்கோம். இதில் என்னென்னா பிங்க் ஆட்டோ ஸ்கீம்ஸு. இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம்ஸ் என்னன்னா உமன்ஸ், அதாவது உமன்ஸ் டே இன்னைக்கு மார்ச் 8 அப்போ இந்த ஸ்கீமை வெளியிட்டாங்க. என்னன்னா 2 கோடி மானியத்தில் 200 பெண்களுக்கு இளஞ்சிவப்பு ஆட்டோக்கள் கொடுக்கறதா. ஓகேங்களா. இது என்னன்னா சென்னையில் பெண்கள் பாதுகாப்பை உறுதிப்படுத்த 200 பெண் ஆட்டோ ஓட்டுநர்களுக்கு ஜிபிஎஸ் பொருத்தப்பட்ட இளஞ்சிவப்பு ஆட்டோ பிங்க் ஆட்டோவுக்கு 1 லட்சம் மானியம் வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. தமிழ்நாடு கவர்மெண்ட் பிங்க் ஆட்டோ ரிக்ஷா டு பி ப்ரொவைடட் ஆப்ரேட்டட் பை உமன்ஸ் ஃபார் உமன் சென்னை. இந்த எய்ம் அண்ட் என்ஷூர் என்னன்னா சேஃப் டிராவல் ஃபார் உமன் அண்ட் சில்ட்ரன். ஓகேங்களா. இதோட எய்ம் கவர்மெண்ட் வில் ப்ரொவைட் 1 lakh ஈச் as the grant 250 உமனுக்கு 1 லட்சம் மானியமாக கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் சிஎன்ஜி அண்ட் ஹைப்ரிட் ஆட்டோ ரிக்ஷா வாங்க. உமன் இந்த ஏஜ் குரூப் எந்த ஏஜில் இருக்குன்னா 25 to 45. அந்த ஸ்கீமு ப்ரையாரிட்டி would be given to widows and destitute women. யாரெல்லாம் வந்து கொடுக்குறாங்கன்னா கணவனை இழந்தவங்களுக்கும் கணவனை விட்டு பிரிஞ்சவங்களுக்கும் இந்த இது கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் இந்த அப்ளிகேன் ஷுட் பி சென்னை ஹவ் பாஸ் த எஸ்எஸ்எல்சி எக்ஸாமினேஷன் அண்ட் பாஸ் டிரைவிங் லைசன்ஸ். எஸ்எஸ்எல்சி எக்ஸாம் பாஸ் பண்ணியிருக்கணும், டிரைவிங் லைசன்ஸ் வச்சிருக்கணும். தமிழ்நாடு பெண் ஆட்டோ உமன் என்டர்பிரினரை உருவாக்குறதுக்கும் உமன் சேஃப்டியை உருவாக்குறதுக்கும் 2 in 1 இது ஆரம்பிச்சது தான் இந்த பிங்க் ஆட்டோ ஸ்கீம்ஸ். இன்னைக்கு இந்த நியூஸ் எல்லாமே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நம்புகிறேன். நாளைக்கு இம்பார்ட்டன்ட் நியூஸோட உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் நன்றி, பாய். Send a map. You dare to dream, we care to accomplish.